நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்திகள்ல கூட்டு குர்பானியை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளணும். இப்ப ஆடு இருக்குதுன்னு வைங்க, ஆட்டை தனியாகத்தான் கொடுக்கணும். இப்போ ஒரு குடும்பம்னா ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆட்டை கொடுக்கறாங்கன்னா அது அந்த குடும்பத்தில் உள்ளவங்க அனைவருக்குமே இந்த ஒரு ஆடு போதுமானது. இப்ப அந்த மாடு ஒட்டகமாக இருந்தால் அதை நாம் கூட்டாக சேர்ந்து கொடுக்கணும். அதை கூட்டு குர்பானியாக மார்க்க நமக்கு சில சட்டங்களை சொல்லுகிறது. என்ன சட்டம்? திருமிதி என்ற ஹதீஸ் கிரந்தத்துல 1421வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபி தோழர்கள் சொல்றாங்க, நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு பிரயாணத்துல இருந்தோம். ஃபஹலரல் அல்ஹா, அப்ப அந்த ஹஜ் பெருநாள் எங்களுக்கு வந்துச்சு. ஹஜ் பெருநாள் வந்த உடனே ஃபஸ்தரக்னா ஃபில் பக்கரத்தி சபஅத்தன், நாங்க எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டோம், ஒரு மாட்டுல 7 பேர் சேர்ந்து கூட்டாக சேர்ந்து நாங்கள் கூட்டு சேர்ந்து கொண்டோம். வஃபில் பஈரி அஷரத்தன், ஒரு ஒட்டகத்துல 10 ஆட்கள் சேர்ந்து கூட்டாக சேர்ந்து நாங்கள் குர்பானி கொடுத்தோம். நாங்க பயணத்துல போகும் பொழுது பெருநாள் வந்துச்சு, மாட்டுல 7 பேர் சேர்ந்து நாங்க என்ன செஞ்சோம், குர்பானி கொடுத்தோம். ஒட்டகத்துல 10 பேர் சேர்ந்து குர்பானி கொடுத்தோம் என்று இந்த நபிமொழி திருமிதி என்ற ஹதீஸ் கிரந்தங்கள்ல பார்க்கிறோம். அப்ப இந்த செய்தி நமக்கு என்ன காட்டுது? குர்பானி என்பது உள்ளூர்ல இருந்தா தான் கொடுக்கணும் என்று இல்ல. வெளியூருக்கு போகும் பொழுது இப்போ ஒரு 10 நாள் 15 நாள் போய்கிட்டு இருக்கிறோம், திடீர்னு அதுல அந்த துல்ஹஜ் பிறை 10 வருது, குர்பானியினுடைய நாட்கள் வருது, ஹஜ் பெருநாள் வருது, நம்ம வெளியூர்ல கூட என்ன செஞ்சுக்கிடலாம், குர்பானி கொடுத்துக்கிடலாம். இதுல கூடுதலாக தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு சட்டம், மாடாக இருந்தால் அந்த மாட்டுல 7 பேர் சேர்ந்து குர்பானி நாங்க கொடுத்தோம், ஒட்டகத்துல 10 பேர் சேர்ந்து கொடுத்தோம் என்று சொல்லுகிறார்கள். அதே மாதிரி இன்னொரு நபிமொழியில ஒட்டகத்திற்கும் 7 பேர் சேர்ந்து குர்பானி கொடுத்ததாக இன்னொரு ஆதாரபூர்வமான நபிமொழியும் இருக்கிறது. அபூதாவூத் என்ற ஹதீஸ் கிரந்தத்தை 2425வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நஹர்னா மஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் ஹுதைபிய்யதி, ஹுதைபியாவுல நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களோட என்ன செஞ்சோம், குர்பானி கொடுத்தோம். அல் பதனத அன் சபஅத்தின், ஒட்டகத்துல 7 பேர் சேர்ந்து நாங்க குர்பானி கொடுத்தோம். வல் பக்கரத அன் சபஅத்தின், அதே மாதிரி மாட்டுல 7 பேர் சேர்ந்து குர்பானி கொடுத்தோம். அப்போ ஒட்டகத்திற்கும் 7 பேர் சேர்ந்து குர்பானி கொடுப்பதற்கும் இந்த நபிமொழி காட்டுகிறது. அப்ப இந்த 2 நபிமொழிகளும் இணைத்து வழங்குவதாக இருந்தால், இப்ப அந்த கூட்டு குர்பானி என்பது மாடாக இருந்தால் 7 பங்குகள் சேர்ந்து இருக்கணும், ஒட்டகமாக இருந்தால் 7 அல்லது 10 பங்குகள் சேர்ந்து நாம என்ன செய்யலாம், அது போன்ற கூட்டு குர்பானிகள் கொடுத்து கொள்ளலாம். அப்ப இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. இதுல சில ஆட்கள் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, அது எப்படி நம்ம கூட்டு குர்பானியில போய் சேர்றது, 7 பேர் சேர்ந்து குர்பானி கொடுத்தா அது குர்பானியினுடைய சட்டத்துல அடங்குமா? இப்ப ஒரு ஆட்டை அறுத்து நம்ம குர்பானி கொடுக்கிறோம்னு வைங்க, அது நம்ம வீட்டுக்காக நம்ம ஒரு ஆளு தான் அறுக்கிறோம், நம்ம குடும்பத்திற்காக அறுக்கிறோம், அது பிரச்சனை இல்ல. 7 பேர் சேர்ந்து நம்ம எதுக்கு கூட்டாக போய் சேர்ந்துக்கிட்டு? சில நேரங்கள் ஆடு வாங்குவதற்கு காசு இருக்காது, அந்த அளவுக்கு அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கும். ஆனா மாட்டுல அவங்க பங்கு சேரலாம். ஏன்னா இன்னைக்குள்ள அந்த மார்க்கெட் ரேட்டை பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்கு 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் சொல்றாங்கன்னு வைங்க. அப்ப அந்த அளவுக்கு கடனை வாங்கி நம்ம இதை செய்ய முடியாது, செய்யக்கூடாது. அப்ப நம்மள்ட்ட 10,000 12,000 இல்ல, ஆனா ஒரு மாட்டுல பங்கு சேர்ந்து நம்ம கொடுக்க முடிகிறதா இருந்தால் அந்த மாட்டுல பங்கு சேர்ந்து கொடுத்து கொள்ளலாம். இப்படி கூட்டாக சேர்ந்து குர்பானி கொடுப்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. மாட்டிலே 7 நபர்கள், ஒட்டகமாக இருந்தால் 7 அல்லது 10 நபர்கள் சேர்ந்து குர்பானி கொடுப்பதற்கு நம்மளுடைய மார்க்கம் சொல்லுகிறது. இதையும் நம்ம என்ன செஞ்சுக்கிடணும், அந்த குர்பானுடைய சட்டம் சம்பந்தமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து